அப்பாவுக்கு பிளட் பிரஷர் வாங்கிட்டு கையால் நிறைய லட்சங்கள் செலவு அப்பாவை காப்பாற்ற முடியல. அப்பா இந்த 2 மாதத்துல அம்மாவுக்கு கேன்சர் வந்து சென்னையில் வச்சது 15 லட்சம் ரூபாய் செலவு 1 வருஷம் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து அம்மாவை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. என்னோட 23 வயசுல அம்மா இறந்து இருக்கிற சேமிப்பெல்லாம் இழந்து ஒரு 15 லட்சம் கடனுக்கு சொந்தக்காரனா 15 லட்சம் கடனுக்கு சொந்தக்காரன் லைஃப்ல கஷ்டப்பட்டு கிடந்தாங்க. என் லைஃப்ல 15 லட்சம் கடனோட இருக்கும் போது அந்த கடனுக்கு வட்டி கட்டாத கஷ்டப்படும் போது தான் லைஃப்ல சொந்தமான யாரு, உறவாளி யாரு, உள்ளூர்காரங்க யாரு, பக்கத்து வீட்டுக்காரங்க யாரு அப்படிங்கிற விஷயம் லைஃப்ல முதல்ல புரிஞ்சதுங்க. லைஃப்ல பணம் சம்பாதிக்கிற பணம் இல்லைனா வீட்டுல ஒருத்தங்க நாய் கூட திரும்பி பார்க்காத. லைஃப்ல பணம் சம்பாதிக்க பணம் தான் பிரதானம். அதுக்காக கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு விவசாயம் பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாதி வட்டி கட்டிட்டு இருக்கும்போது நான் எந்த ஜென்மத்தில் பிறந்த புண்ணியமோ என் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் இன்னொரு செஞ்ச புண்ணியமா தெரியல என் கூட படிச்ச நண்பர் உணவே கிடைச்ச பொக்கிஷமா மயிலிஷன் வாய்ப்புங்க. அப்போ இந்த இடத்துல நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. பின்னாடி எல்லாம் பார்த்துருங்க. ரொம்ப பேர் பின்னாடி மதியம் லட்சம் சாப்பிட்ட இடத்துல கூட உட்காந்து பார்த்துருக்கேன். அவங்களுக்காக நான் பேசியிருக்காங்க. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தமிழகத்துல மதுரை மாநகரில் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. அன்னைக்கு நம்மளோட கம்பெனியோட எப்படி நம்ம தெய்வத்தை அன்னைக்கு நம்ம பார்த்தங்க. அவர் அந்த மீட்டிங்ல பேசும்போது சார் சொல்லி சொன்னாரு, அடுத்த 5 வருஷம் அடுத்த ஒரு 10 வருஷம் முடியும் போது இந்தியாவில் எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நகரமாக இருந்தாலும் சரி அங்கே புதுசாக ஒரு கோடீஸ்வரனா கண்டிப்பாக மயிலேஸ்வரனா இருக்கும். அன்னைக்கு அவர் சொன்னார். அன்னைக்கு இந்த மகன் தெரியாத முடிவு எடுத்துங்க. என் லைஃப்ல கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, என் லைஃப்ல கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, என் லைஃப்ல ஒரு செல்வந்தரான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, என் பிள்ளைங்க நல்லா எதிர்கால அமைச்சு தரணும். கண்டிப்பாக மைலேஜ் தான் முடியும். கண்டிப்பாக அது மைலேஜ் மேனேஜ் கூட நிற்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி நிற்கும் போது உங்க முன்னாடி ஒரு டைமண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன விஷயங்க. இன்னைக்கு நெக்ஸஸ் 2025 நடந்திருக்கு. இன்னைக்கு 2026 ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல பின்னாடி எல்லாம் நீங்க விஐபி சீட் முன்னாடி வந்து உட்காரும். அதான் மகனோட பெரிய ஒரு ஆசை. நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல ஏதோ மீட்டிங் வந்தோமா அவங்க கூப்பிட்டாங்க இடம் கோச்சுக்கான்னு சொல்லி வந்தா தயவு செய்து அதை விட்டுருங்க. இன்னைக்கு வந்திருக்கிற இடம் நல்ல இடம். இந்த இடத்துல ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு கோல் செட் பண்ணுங்க. இன்னைக்கு அடுத்த ஒரு 3 மாசம், அடுத்த ஒரு 6 மாசம், அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷம் முடிவு நீங்க என்ன ரேங்க்ல இருக்க சொல்லி தெளிவான முடிவு எடுங்க. அந்த முடிவெடுத்து செயல்படுங்க. கடவுள் இருக்கா நம்ம கூட, கடவுள் மேலான நம்ம கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து சக்சஸ் பண்ணலாம். விஷ் ஆல் தி பெஸ்ட். ஜெய் மயிலேஸ்வரி.